பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வார்த்தை 3. என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறை பொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நற்கருணை நாதருடைய பக்தர்களே, நாம் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உடலோடு இணைந்திருக்கின்றோம். எனவேதான் அனுதினமும் திருப்பலிக்கு கடந்து சென்று நற்கருணை நாதரை நாம் பெற்றுக்கொண்டு அவரை நம்மளுடைய உடலோடு இணைந்திருக்க செய்கின்றோம். எங்கெல்லாம் பரிசுத்தம் இருக்கின்றதோ அங்கே மூவொரு கடவுளும் ஒரே கடவுளாக இணைந்து உறைவிடம் அமைத்துக் கொள்கிறார்கள். இந்த நாளிலே நற்கருணை நாதர் உங்கள் நடுவில் உறைவிடம் அமைப்பதற்காக உங்களை தேடி வந்திருக்கின்றார். அப்படி என்றால் நாம் கடவுளோடு இணைந்து உறவாடுவது எப்படி என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். கடவுளோடு உறவாடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? கடவுளோடு பேசும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வருகின்றன? கடவுளை நமது தந்தையாக ஏற்றுக்கொண்டு நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நம்முடைய தாய் தகப்பன் எப்படி சுமந்து கொள்கிறார்களோ அதே போல் அவர் சுமந்து கொள்வார் என்பதையும் நாம் புரிந்து இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் புதிய நாள், ஒவ்வொரு ஆசீர்வாதமும் புதிய புதிய ஆசீர்வாதம். எந்த ஒரு ஆசீர்வாதமும் நம்மளுடைய வாழ்க்கையிலே மீண்டும் மீண்டும் கிடைப்பது இல்லை. ஆனால் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களிலே நிரந்தரம் உண்டு. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களிலே பலன் உண்டு. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களிலே உற்சாகம் உண்டு. அவற்றை நாம் எப்படி அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம்? அதுதான் மிகவும் அவசியம். அன்பார்ந்தவர்களே, ஜெபம் தேவனோடு உறவாடும் பொழுது ஜெபத்தின் வழியாக தேவனோடு நாம் பேசும் பொழுது, கடவுளோடு பேசும் பொழுது எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கின்றோம். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே அவருடைய வார்த்தையில் சொல்லி இருக்கின்றார். என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி கொடுப்பேன். முதலில் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? நமக்கு செவி கொடுக்கின்றார். நாம் பேசும் பொழுது நம்மளுடைய பேச்சை அவர் கவனமாக கேட்கின்றார். நாம் ஜெபத்தில் பேசினாலும் சரி, சாதாரண வாழ்க்கையில் நாம் பேசினாலும் சரி, ஆண்டவர் அதை கேட்கின்றார். அவர் கூர்ந்து கவனிக்கின்றார். ஒருவேளை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் கடவுளை ஒரு மனிதரை போல ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸாக நீங்கள் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் மறைமுகமாக இருந்து உங்களை கவனித்துக் கொண்டு இருக்கின்றார். உங்களுடைய நடத்தையை, உங்களுடைய பேச்சை நீங்கள் அவர்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பதிலையும் அவர் கொடுக்கக்கூடிய பதிலையும் நாம் ஒவ்வொரு நாளும் சுவைத்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதற்காக மறைமுகமாக இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றார். எனவேதான் எந்த ஒரு மனிதரையும் நாம் காயப்படுத்த கூடாது, கடின சொற்களை உறுதிருத்த கூடாது, நாம் மற்றவர்களை பற்றி நாம் குறை சொல்லி பேசக்கூடாது என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அவ்வாறு இருக்கும் பொழுது என்ன நடக்குமாம் பாருங்கள். ஆண்டவர் செவி சாய்த்து விட்டார் என்றால், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை நான் செய்வேன் என்று சொல்லுகின்றார். உங்களுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்வார். நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத செயல்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்த்திருக்க முடியாது. ஒரே நேரத்திலே எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார். பாருங்கள், யோபுடைய வாழ்க்கையில் காலையிலே செல்வந்தராக இருந்தார், மாலையிலே ஒன்றுமில்லாமல் போனார். ஆனால் ஆண்டவர் ஒரே நாளிலே எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்தார். எப்படி மாற்றி கொடுத்தார் பாருங்கள். ஆசீர்வாதத்தை கொடுத்தும், நல்ல ஒரு மனைவியை கொடுத்தும், 10 பிள்ளைகளை கொடுத்தார். 10 வருடமாக அவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்தார். செல்வ சீமானாக அவர் உலாவினார். அதே போல் ஆண்டவர் மறை பொருள்களை வெளிப்படுத்துவார். தானியேலுக்கு மறை பொருளை வெளிப்படுத்தி அந்த அரசருடைய நடுவிலே தயவு கிடைத்து அந்த இடத்திலே ஒரு கவர்னராக அவரை உலாவி வர செய்தார். அவருடைய தெய்வ
தெய்வம், தானியேலுடைய தெய்வம் நமது தெய்வம். அவரை வழிபடும்படியாக நேபுக்கத்நேசர் கட்டளையிட்டார். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கலாம், அரசாங்க அதிகாரியாக இருக்கலாம், பள்ளியிலே ஆசிரியராக இருக்கலாம், நீங்கள் நீதிமன்றத்திலே பணி செய்து கொண்டு இருக்கலாம், நீங்கள் தனியார் மயத்திலே பணி செய்து கொண்டு இருக்கலாம். உங்களை மேன்மேலும் உயர்த்துவார், கனவுகளையும் காட்சியும் கொடுப்பார், மறை பொருள்களை விலக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு, கடவுளை தேடுகிறவர்களுக்கும் கடவுளை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கும் அவர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தி 7:7 வாசித்து பாருங்கள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும், கேட்போர் அனைவரும் பெற்றுக்கொள்கிறார்கள், தட்டுவோர் அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்றது, தேடுவோர்கள் அனைவரும் கண்டடைகிறார்கள். எனவே இந்த நாளிலும் கூட நீங்கள் கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் வந்து கதவை தட்டுகிறீர்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து ஆண்டவரை தேடுகிறீர்கள், எப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவரை தேடி வந்து ஜெபிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வம், ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தி வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம், உற்சாகத்தின் ஆவியையும் பலத்தின் ஆவியும் தரக்கூடிய தெய்வம் இந்த நாளிலே நமது நடுவில் இருக்கின்றார். திருப்பாடல்கள் 145 அதிகாரம் 18 வார்த்தையை வாசித்து பாருங்கள். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாக தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். நீங்கள் அவரை கூப்பிட்டால் போதும். அன்பார்ந்தவர்களே, ஜெபத்திலே நீங்கள் அவரை நோக்கி இயேசுவே வாரும் அப்பா என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்கள். அவர் அண்மையில் வந்து விடுவார், உங்களை நோக்கி வந்து விடுவார். அழைப்பவர்கள் எல்லோருக்கும் அவர் பதில் கொடுக்கின்றார். இந்த நாளில் அவருடைய சமூகத்தில் இருந்து கூப்பிட்டு பாருங்கள், இயேசுவே வாரும் என்று கேட்டு பாருங்கள். அவரோடு உறவாடி பாருங்கள், உரையாடி பாருங்கள். அவர் உங்களில் கடந்து வருவார். சோர்வோடு இருக்கிறீர்களா? உடைந்து போய் இருக்கிறீர்களா? பிரச்சனையில் இருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே சோகங்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கின்றதாம். ஐயோ, வெளிநாட்டுக்கு வந்துவிட்டேனே, என்னுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டுமே, நான் எப்படி வாழப் போகிறேன் என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கிறீர்களாம். நான் நினைத்ததுபடி என்னுடைய வாழ்க்கை அமையவில்லை என்று நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களாம். மனம் உடைந்து போய் இருக்கிறீர்களாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார். லூக்கா நற்செய்தி 18 அதிகாரம் 1 வார்த்தையிலே, மன சோர்வடையாமல் எப்பொழுதும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு ஒரு உவமையை கொடுத்தார். இயேசு ஒரு உவமையை உங்களுக்கு கொடுக்கின்றார். என் மகனே, மகளே, நீர் சோர்ந்து போய்விடக் கூடாது, என் மகன் உடைந்து போய்விடக் கூடாது, என் மகள் பாவம் செய்து அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவே இயேசு உங்களை தேடி வந்து உங்களுக்காக சோர்வடைந்தார். ஆனாலும் உற்சாகத்தோடு உங்களுக்காக ஜெபித்தார். இந்த நாளிலே நீங்கள் இயேசுவை நம்பி வந்து இருக்கிறீர்கள், மனிதரை அல்ல, ஃபாதர் ஜேசுகுமாரை அல்ல. ஜேசுகுமார் ஜெபிக்கின்றார், ஜேசுகுமார் நற்செய்தி அறிவிக்கின்றார். இல்லை அன்பார்ந்தவர்களே, நான் காற்று அடித்து செல்லக்கூடிய ஒரு தூசை போல, துரும்பை போல அவருக்கு முன்பாக நிற்கின்றேன். நானும் ஒரு பலவீனமான மனிதன். உங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை சுமந்து கொண்டு அவருடைய பாதத்திலே கொட்டும்படியாக என்னை அழைத்து இருக்கின்றார் அவருடைய திருப்பணிக்கு. எனவே எனக்காகவும் ஜெபியுங்கள். அன்பார்ந்தவர்களே, எபிரேயர் 4:16 வாசித்து பாருங்கள். கருணை பெறவும், ஆண்டோடைய இரக்கத்தை பெறவும், தேவையான நேரத்தில் உதவி கிடைக்கவும் தைரியத்துடன் நாம் இயேசுவினுடைய அருகில் செல்வோம். தைரியமாக இயேசுவை தேடி இயேசுவின் அருகில் நாம் செல்லும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாம் வல்லமை பெற்றவர்களாக இருக்க முடியும், ஆசீர் பெற்றவராக இருக்க முடியும். இயேசுவினுடைய கருணையும் வல்லமையும் நம்மளை சூழ்ந்து வரும். இந்த நாளிலே நீங்கள் நினைக்கலாம், நான் இவ்வளவு ஆண்டுகளாக ஜெபித்து விட்டேன், இந்த புதிய ஆண்டு ஆரம்பித்து 10, 15, 20 நாட்கள் ஆகிவிட்டன, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எப்படி மாறும், நாம் எப்படி இதிலிருந்து வெளியிலே வர முடியும், எப்படி எனக்கு ஒரு மீட்பு கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம், புலம்பிக் கொண்டு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், மன சோர்வடைந்து போய் இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே, மகளே, ஜெபத்திலே என்னோடு உரையாடு, நான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவேன், உன்னுடைய சூழ்நிலையை மாற்றுவேன், உன்னுடைய பிரச்சனைகளை மாற்றுவேன், அதற்குரிய வழிகளை நான் கற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். இவை எல்லாவற்றிற்கும் ஒரு முக்கியமான காரணம் உண்டு. ஏன் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்கின்றார். எனவே நாம் அவரை நோக்கி திரும்புவோம், அவருடைய வழியில்
பாதையில் கடந்து வருவோம், அவரோடு பேசுவோம், அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். அவர் நம்மை உயர்த்தும் பொழுது உண்மையிலே நாம் உயரடைவோம். எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் என்னோடு இணைந்து அவரை நோக்கி ஜெபிப்போம். அவர் சொல்லி இருக்கின்றார், என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை நாம் சிக்கன பிடித்து கொண்டு அவரை நோக்கி கூப்பிடுவோம். இந்த நேரத்தில் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியை, தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக, காலை பொழுதிற்காக, புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலும் நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தி எங்களை மேன்மையாக வைக்க எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்தின் வழியாக எவையெல்லாம் கேட்போமோ அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீர், என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை நான் உனக்கு செய்வேன் என்று. தகப்பனே, நாங்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம். பாதிக்கப்பட்டு மன சோர்வோடும் பலவீனத்தோடும் இருக்கின்றோம். பலவீனத்திலே பாவம் செய்திருக்கின்றோம், குற்றம் புரிந்திருக்கின்றோம். 1 யோவான் 1:7 சொன்னதுபடி இயேசுவின் இரத்தம் எல்லா பாவங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்றும், உமது பரிசுத்த இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக, மாசு மறுவற்ற இரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக, உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பீராக. இதுவரை பாவத்தில் வீழ்ந்து கிடந்த நாட்கள் போதும், பாவத்தில் அலைந்து திரிந்த நாட்கள் போதும், உண்மையோடும் உத்தமத்தோடும் நடந்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்தி என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அன்பு பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ரூபா ரீலாபா சீலாபா டோராலாமா ஹாலாபா ஷராபா. இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். உமது வல்லமையினால் நீர் எங்களை தாங்கிக் கொள்வீராக. ஜெபத்திலே இந்த நேரத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் உண்மையான உள்ளத்தோடு உம்மை தேடி வந்து இருக்கின்றோம். கிமாலாபா ஷராபா துர்லாமா ஹலாபா ஷராமா துலாபா லாபா ஷராபா திலாமா ஹலாபா ஷராபா தலாபா. ஆண்டவரே, இந்த நேரத்திலே மன சோர்வு அடைந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் விண்ணகத்தில் இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவரே, வல்லமையும் பலத்தையும் நீர் கொடுத்து இருக்கின்றீர். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறவும் உம்மோடு உறவாடக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. எல்லோரையும் ஆசீர்வதியும். நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். தழும்புள்ள கரம் தொடுவதாக. ஆண்டவரே, குடல் சம்பந்தமான நோயாக இருக்கலாம், தொண்டை சம்பந்தமான நோயாக இருக்கலாம், கண்கள் சம்பந்தமான நோய்களாக இருக்கலாம். ஆண்டவரே, அவர்களுடைய இரத்தம் சம்பந்தமான நோயாக இருக்கலாம், இரத்தப்போக்கு நோயாக இருக்கலாம், தளர்ச்சியான நோயாக இருக்கலாம். எல்லாவற்றும் அது கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். பிள்ளைகளை ஆசீர்வதித்து நோய்களில் இருந்து விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். யாதும் அறியாத ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நம்மையும் அவர் ஜெப வீரராக மாற்றுவார். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.